ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமோர், நீதியால் நல்லபத்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனோர். அற்புதமான இந்த பாசுரம் தினந்தோறும் சாற்று முறையிலே சேவித்து வருகிறோம். அப்பேற்பட்ட இந்த பாசுரத்திலே வேதப்பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியாழ்வார், அவருடைய வைபவம், அவருடைய திருமகளார் வைபவம், அதற்கு மேலாக அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கிற வடபத்திரசாயி அந்த எம்பெருமானுடைய வைபவம், அப்புறம் அந்த ஊரோட வைபவம், இது எல்லாம் சேர்ந்து அற்புதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. கோதை பிறந்த ஊர். அப்போ கோதாதேவின்னு சொல்கிறவே அப்பேற்பட்ட அந்த பிராட்டியார் பிறந்த ஊராக இருக்குது. அதுக்கு தனி பெருமை இருக்குது. பிராட்டி அவதரித்த க்ஷேத்திரங்கள் திருநறையூர் க்ஷேத்திரம் இருக்குது, திருவுறையூர் க்ஷேத்திரம் இருக்குது. அப்போ சாசனம் பங்கஜ ஆசனம். அப்போ பங்கஜான்னு சொல்லக்கூடிய அவள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஆசனம், அதில் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சாசனமாக இருக்குது, சாஸ்திரமாக இருக்குது. அதனால் அந்த திருவுறையூர் திவ்யதேசம் அது பூமி பிராட்டிக்கு என்னும் திருவெல்லரை அது ஸ்ரீ பிரதானமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோ நீலாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த கோதை பிராட்டிக்கு விசேஷமாக அமைந்துள்ளது. எப்படி கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்று அர்ச்சாவதார எம்பெருமான்களுடைய புகழ்பெற்ற திருத்தலங்கள் பேசப்படுகின்றன, அதே போலத்தான் இங்கேயும் திருவெல்லரை, திருவுறையூர், திருநறையூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று கொண்டாடப்பட்டு வருகின்றன. நாச்சியர் திருமாளிகைன்னு பேர். அந்த ரங்கமன்னாரும் அந்த கோதை பிராட்டியும் எழுந்தருளிக்கிற அந்த இடம் நாச்சியார் திருமாளிகை என்று புகழப்பட்டு வருகின்றன. பிரணவம், அந்த பிரணவத்திலே அகார உகார மகாரங்கள் இருக்கின்றன. அது பகவானும் பிராட்டியும் ஜீவனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு சீர்மையை எடுத்து காட்டுகிறது பிரணவம். அதே போலத்தான் இங்கேயும் பகவான் விபவா அவதாரமாக எழுந்துள்ளிருக்கின்றார். வடபத்திரசாயி அர்ச்சாமூர்த்தியாக கோயில் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். அந்த பிராட்டியார் ஆண்டாளாக விபவ அவதாரம் செய்து சூடி கொடுத்த சுடற்கொடியாகவும் பாமாலை பாடி கொடுத்த பெருமையை உடையவளாகவும் விளங்கி இருக்கிறாள். அந்த கருடனும் பெரியாழ்வாராக அவதரித்து பிரபந்தங்கள் பாடியும் பரதத்துவ நிர்ணயம் செய்தும் இருக்கிறார். அப்போ திருநறையூர் திவ்ய தேசத்தில் பிராட்டிக்கு மேன்மை உண்டு. திருவுறையூரில் பிராட்டியும் ஜீவஸ்தானத்தில் திருப்பானாழ்வாரும் அவதாரம் செய்த இடம் அந்த திருவுறையூர். அதிலே பிராட்டி ஸ்தானத்திலே கமலவல்லியும் ஜீவாத்மஸ்தானத்திலே திருப்பானாழ்வாரும் எழுந்தருளி இருந்தாலும் அதிலே பரதத்துவ நிர்ணயம் செய்த பெருமை திருப்பானாழ்வாருக்கு இல்லை. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு பெற்றதாக இருக்கிறது, ஒப்புயர்வு அற்றதாக இருக்கிறது. அதே போலத்தான் மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு தனி ஏற்றம் சொல்லப்படுகிறது. மற்றைய ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமான் சேவை சாதித்த காலத்திலே அவர்கள் தம்மையிட்டு எம்பெருமானை பற்றினார்கள். தங்களுடைய இடர்களை நீக்குமாறு பிரார்த்தித்தார்கள். ஆனால் எம்பெருமானுக்கு என்ன இடர் நேருமோ என்று பயந்து தன் நிலை மறந்து அந்த பிரேமபாவத்தாலே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து மற்றுள்ள ஆழ்வார்கள் அவர்களை காட்டிலும் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் அந்த பட்டர்பிரான் பெரியாழ்வார்ங்கிற திருநாமத்தை பெற்றார். அப்போது இந்த லோகத்துடைய நன்மைக்காகவும் நாராயணனையும் நம்மையும் சேர்த்து வைக்கும் பொருட்டு
நம்மை ஆள்வதினாலே ஆண்டாள் என்கிற திருநாமம். அது கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். அந்த எம்பெருமான் அங்கே நித்தியவாசம் செய்து வருகிறான், அந்த நாச்சியார் திருமாளிகையிலேயே. வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். அப்படி வேதப்பிரான் பட்டர்பிரான்னு சொல்லக்கூடிய அந்த பெரியாழ்வார் வர்த்திக்கிற தேசமாக இருக்கிறது. அதனால் வில்லிபுத்தூருக்கு பெரியாழ்வாராலே ஏற்றம். அதே போல ஆண்டாளுக்கும் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் என்று ஆண்டாளுக்கும் அந்த ஏற்றம். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் என்று அந்த பெரியாழ்வாருக்கே நான் ஜாமாத்ருவாக இருக்கேன் அப்படிங்கிற பெருமை அந்த திருவரங்கநாதனுக்கு இருக்குது. அதனால் இந்த ஆழ்வாரை வைத்து கொண்டே அந்த பிராட்டியும் அந்த திவ்யதேசமும் எம்பெருமானும் பெருமை பெற்றார்கள். அப்போது கண்டதே காட்சி உண்டதே போகம் என்று சொல்லிக்கொண்டு தேகத்தில் ஆத்ம புத்தி பண்ணி அப்படி அந்த கூலாட்பட்டு நின்றவர்களை எல்லாம் எங்கள் குழுவில் புகுதலோட்டோம். அதனால் எங்கள் குலம் இருக்கே, ஆழ்வார்கள் குலம் இருக்கே, அது வாளாட்பட்டு நின்று நிற்கிற குலம். கூலாட்பட்டு இருக்கும் உங்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த குலம் அந்த ஆழ்வார்களுடைய குலம். ஏன்னா பீதக ஆடை பிரானார் பிரமகுருவாக இருந்து மயர்வரம் மதிநலம் அருளி செய்தான். அது அந்த பெருமை ஆழ்வார்கள் 11 உண்டு. எந்தை தந்தை தந்தை தந்தையிதம் மூத்தப்பன் ஏழ்வடிகால் தொடங்கி வழிவழியாட் செய்கின்றோம் என்று பெருமையுடைய பெருங்குலமாக அந்த ஆழ்வார்கள் குலம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களுக்குள்ளே பெரிய ஆழ்வார், வேதக்கோன், புதுவைக்கோன், பட்டர்பிரான், வேதப்பிரான் என்று பல திருநாமங்களை கொண்டு மிக சிறப்பாக பெரிய ஆழ்வார் என்று மங்களாசாசனத்துக்கு உண்டான பெருமை, திருப்பல்லாண்டுக்கு அமைந்த பெருமை என ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அந்த பெரியாழ்வாரையும் அவரதம் அருளிச்செயல்களையும் கொண்டாடுகிறார். அப்படி உயர்ந்த ஒரு பெருங்குலமாக இருக்குது. அந்த ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வாருக்கு தனி சிறப்பு. நல்ல ஆணியில் சோதினால் மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள். அதனால் இவருக்கு ஒரு தனி பெருமை இருக்குது. ஆணிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியருக்கு ஒப்போர் இலை என்று அற்புதமாக காட்டியுள்ளார். உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்னு என்னானாலும் இருக்கெச்சுச்சாம வேத நான்மலர் கொண்டு உன்பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றனக்கு அவை பட்டினினாலே என்று அப்பேற்பட்ட அத்தியவசாத்தை உடைய அந்த அருங்குலம், அந்த பெருங்குலம், அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்கள் குலத்துக்குள்ளே பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்லி இப்படி அந்த நமோ நாராயணாய என்று சொல்லுமினே என்று அற்புதமாக அந்த திருமந்திரத்துக்கு உண்டான ஏற்றத்தை நமக்கு காட்டியுள்ளார். அதனால் குடிகுடி ஆட்செய்வோம். கேசவன் தமர்கள் வாழும் குலமாக இருக்கிறது அந்த ஆழ்வார்கள் குலம். அந்த ஆழ்வார்கள் குலத்துக்குள்ளே பெரியாழ்வாருக்கு இருக்கும் தனிச்சிறப்பு வேறு யாருக்கும் இல்லை என்பது ஸ்ரீ மணவாள உபதேச ரத்னமாலா பாசுரம். ஸ்ரீவஜனபூஷத்தில் மங்களாசாசன பிரகரணம் என்று அந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானம் என்ன, அதற்கு மேலாக ரகசிய கிரந்த வியாக்கியானம் என்ன, இதில் அற்புதமாக பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ளனர். அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வார் அவதரித்த நன்னாள் ஆணிதன்னில் சோதினால். அப்பேற்பட்ட அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அன்றைய நன்னாளான இந்நாளிலே அனைவரும் பெரியாழ்வாரை படிந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வோம், திருப்பல்லாண்டு பாடுவோம். அந்த பல்லாண்டு சேவிக்கிறது தான் இந்த சேதனனுக்கு கர்த்தவியம் என்று நமக்கு காட்டி கொடுத்த அந்த பெரியாழ்வார் பரமபதத்துக்கு எழுந்தருளி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று அங்கேயும் மங்களாசாசனம் செய்து கொண்டிருப்பதாக பூர்வாச்சாரர்கள் அருளி செய்துள்ளனர். ஆக மங்களாசாசனமே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதே நமக்கு ஸ்வரூபம் என்று நமக்கெல்லாம் எடுத்துரைத்த அந்த பெரியாழ்வார் திருவடிபாதம் பணிந்து வணங்கி நிற்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.